பீன்ஸ் பருப்பூசலி இந்த கால குழந்தைகளுக்கு கூட நல்லா பிடிக்கிற மாதிரி ஒரு சவுத் இந்தியன் பாரம்பரிய ரெசிபி. முதல்ல துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு மூணுத்தையும் நல்லா அலம்பி ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. பருப்புகள் ஊறுறதுக்கு தேவையான தண்ணி விட்டுக்கோங்க. காரத்துக்கு தேவையான வரமிளகா, கட்டி பெருங்காயம் இதை சேர்த்துக்கோங்க. பெருங்காய கட்டி இல்லைன்னா பவுடர் அப்புறமா சேர்த்துக்கலாம். பீன்ஸை நல்லா அலம்பி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் உப்பு, மஞ்சள் பொடி, கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வச்சுக்கோங்க. இதை டைரெக்டாக குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஒரு அடிகனமான பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி விட்டு நறுக்கின பீன்ஸை போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க. பருப்புகள் நல்லா ஊறி எடுத்து இப்போது இதை ஒரு கெட்டியான விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம். மிளகா சரியாக அரைப்படாது அப்படிங்கிறதுனால முதல்ல மிளகாயும் கொஞ்சமாக பருப்பையும் விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி விட்டுக்க கூடாது. இப்படி 1-2 அரைச்சுண்ட அப்புறம் ஊற வச்ச பருப்பில் இருக்கிற தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டுக்கு தேவையான உப்பை போட்டுக்கணும். பெருங்காய கட்டி முன்னாடி சேர்க்கலைன்னா இப்போ இதோட பெருங்காய பொடி சேர்த்து அரைச்சிக்கலாம். இது மாதிரி கெட்டியான கொரப்பான விழுதா அரைச்சி எடுத்துக்கணும். அரைப்படுறது கஷ்டமாக இருந்தால் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம், ஜாஸ்தி சேர்க்கக்கூடாது. பருப்பூசலி பண்ணுறதுக்கு அயன் கடாய் தான் எப்பவும் பெஸ்ட்டு. முதல்ல எண்ணெய் விட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு தாளிச்சுக்கோங்க. இப்போ அரைச்ச விழுதை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி விழுது கெட்டியாக இருந்தால் குக் பண்ணுற டைம் ரொம்ப குறையும். சட்டுன்னு பொலப்பொலன்னு ஆகி நல்லா உதுந்து வந்துடும். எங்கம்மா அரைச்ச பருப்பை விழுத இட்லி தட்டில் வேக வச்சு அப்புறமா உதுத்து எடுப்பா. நான் டைரெக்டாக கடாயிலேயே பண்ணிவிடுவேன். ஒரு கத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பருப்பூசலி பண்ணுறதுக்கு ஒரு ஷார்ப்பான எட்ஜ் இருக்கிற மாதிரி கரண்டி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா தோசை திருப்பியை கூட எடுத்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சு கைவிடாமல் குத்தி விடணும். கீழே அடிப்பிடிச்சிக்காமல் இருக்கிறதுக்கு மேலேயும் கீழேயும் நல்லா திருப்பி விட்டு குத்தி விடுங்க. நடுவில் ஒரு 2-3 தடவை கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பார்த்தீங்களா எவ்வளவு சீக்கிரமாக ஈஸியாக உதிர்ந்து வந்துடுது. இப்போது வேக வச்ச பீன்ஸை தண்ணி இல்லாமல் சேர்த்து நல்லா கலந்து விடணும். உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு தேவையான கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கறி ரெடியாக எடுத்து இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சுடுங்க. சூப்பர் டேஸ்டி பருப்பூசலி பரிமாறுறதுக்கு ரெடி ஆகிடுது. டெய்லி பண்ணி தந்தா கூட என் பொண்ணு அழுக்காத சாப்பிடுவா. இது ரசம் சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கு தொட்டுக்க ரொம்ப நல்லா இருக்கும்.